ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்டி கிரெயின் அடை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. ராகி இருக்குது இல்லைங்களா, இது வந்து ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். கம்பு ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். சிகப்பு சோளம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். வெள்ளை சோளம் ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். கோதுமை ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். பச்சை பாசிப்பயிறு ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். கருப்பு சுண்டல் ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். மக்காச்சோளம் ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு முளைக்கட்டுறதுக்கு ஊற வச்சு வைக்கலாம். இது எல்லாமே நல்லா கழுவிட்டேன். இப்போ நான் இதை வந்து கல் எதுவும் இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணணும், நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஊற வச்சிடலாம். நம்ம எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், சுண்டல்லாம் நல்லா பெருசு பெருசாக நல்லா ஊறிடுச்சு. இப்போ 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு இந்த பயிர் வந்து நல்லா ஊறணும். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அடியில் வந்து இந்த ஜல்லடை வந்து முட்டக்கூடாது. இப்போ இதில் அப்படியே நீங்கள் இதை ஊற்றி வச்சுருங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி நல்லா டைட்டாக மூடுற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து நல்லா மூடி வச்சுக்கோங்க. இது வந்து இப்போ நம்ம ஒரு நைட்டு வந்து ஒரு 8 மணிக்கு மூடி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில் நீங்கள் 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக முளை வந்திருக்கும். இதை வந்து நாளைக்கு காலையில் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு வந்து நீங்கள் நடுவுலலாம் எழுந்திரிச்சு வந்து தண்ணியெல்லாம் தெளிக்க வேண்டியது கிடையாது. இதோட முக்கியமான இது என்னென்னா, இந்த பயரும் அடியில் இருக்க தண்ணியும் முட்டக்கூடாது. நான் உங்ககிட்ட காமிச்ச மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி அடியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நான் வந்து ஜல்லடையிலேயே போட்டு வச்சேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக எல்லாமே நல்லா முளைச்சிருச்சு பாருங்கள். நம்ம எல்லாமே இப்போ என்ன பண்ணலாம், வெயிலில் காய வைக்கணும். நீங்கள் வந்து நிழலில் காய வச்சிங்கன்னா ஃபங்கஸ் வந்துடும். ஏன்னா அதில் தண்ணி இருக்கிறதுனால ஃபங்கஸ் வந்துடும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் 2 நாள் நீங்கள் வெயிலில் எடுத்து வச்சு காய வச்சிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆயிடும். அது சவுண்டு பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருது. அந்த அளவுக்கு நல்ல மொறுன்னு நான் 2 நாளைக்கு வெயிலில் வச்சு எடுத்துட்டேன். நான் கருப்பு உளுந்தை நான் 2ஆக உடச்சி வச்சது கடையில் விற்கிறாங்க. அது ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ வறுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். 50 கிராம் அளவுக்கு நான் பொட்டுக்கல்ல எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு பொரிஞ்சா போதும், எடுத்துடலாம். இப்போ 50 கிராம் அளவுக்கு பச்சரிசி பாருங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு அரிசி. இப்போ இதை எடுத்துடலாம். குதிரவாளி அரிசி ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன் நான், அதையும் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. 50 கிராம் அளவுக்கு சிகப்பரிசி இருக்குது இல்லைங்களா, அதையும் போட்டு வறுத்துக்கலாம். எல்லா அரிசியுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இது மூங்கில் அரிசி, இது வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு வாங்கிட்டு வந்து போட்டுக்கலாம். பாருங்க, இது நல்லா வறுத்தாச்சு. சாமரிசி ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம். பாருங்க, இது நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம். கொள்ளு 50 கிராம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வெடிச்சதுனாவே நல்லா பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஜவ்வரிசி வந்து ஒரு 2 ஸ்பூன், பார்லி ஒரு 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் சோயா வந்து ஒரு 2 ஸ்பூன். இது எல்லாமே 2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்குங்க. பாருங்கள், இது நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். கிரவுண்ட் நட் இருக்கு இல்லைங்களா, அது ஒன்று போட்டுக்கலாம். இப்போ எடுத்துடலாம். இதை 6 ஏலக்காய், ஒரு 6 முந்திரி, 6 பாதாம் எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதோட போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம தானியங்கள்லாம் நல்லா முளைக்கட்டி வெயிலில் 2 நாள் நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையுமே கொஞ்சம் நேரம் நீங்கள் இருப்பு சட்டியில் வச்சு லேசாக வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப ட்ரை ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. முளைக்கட்டி வச்சது எல்லாமே ஊற வச்சு முளைக்கட்டி நல்லா வெயிலில் காய வச்சு வச்சதையும் நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். எல்லாமே நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நான் இதை ஒரு டப்பாவில் போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த பொடி வந்து நல்லா
மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் ஒரு துணியில் போட்டு ஆற வச்சுருவோம். அதை நம்ம இன்றைக்கி வந்து இதில் அடை செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன். நான் ஜலிச்சு தான் எடுத்து வச்சேன், இருந்தாலும் நான் இப்போ உங்கள்கிட்ட நான் ஜலிச்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம வந்து இந்த ராகி இதெல்லாமே போட்டிருக்கிறதுனால இதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு நீங்கள் வந்து இதை பிணைஞ்சிக்குங்க. கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கட்டும். அது இன்னும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் தெளிச்சுக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்குங்க. இப்போ வந்து நம்ம இதை நல்லா தட்டு வச்சு மூடி வச்சுருவோம். மீதி இருக்க வெங்காயம் இதெல்லாம் வதக்குற வரைக்கும் இது கொஞ்சம் நேரம் தட்டு வச்சு மூடி வச்சுருவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 பிஞ்ச் அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஜீரகம் போட்டுக்கலாம். பெரிய பச்சை மிளகா ஒன்றே எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ இதெல்லாமே நல்லா வதக்கியாச்சு. கருவேப்பிலை 1 இனுக்கு எடுத்து நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்குங்க. கொத்தமல்லியும் நீங்கள் போட்டுக்குங்க. தேங்காய் 3 ஸ்பூன் போட்டுக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இது ஆறுனதுக்கப்புறம் இந்த மாவில் எடுத்து நம்ம இதை கொட்டிக்கலாம். இப்போ இந்த என்ன பண்ணணும், சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதெல்லாமே ஒன்றா வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். இது ஒரு 2 நிமிஷம் இந்த காரம் உப்பு எல்லாமே இந்த மாவில் நல்லா உரைக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுருவோம். நம்ம நல்லா கல் சூடாயிடுச்சு. பாருங்கள், கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு அடை வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், தோசைக்கல்லில் இதை வச்சுட்டு நல்லா இதை வந்து நல்லா இதில் இப்படி தட்டி விடலாம். பாருங்க, தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. நல்லா அடையை வந்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா வேகும். சூப்பரான மல்டி கிரெயின் அடை, ஸ்ப்ரவுட்டட் அடை ரெடி ஆகிடுச்சு. அதனால் ஒன்று வந்து நான் நெய் போட்டு செஞ்சு கொடுக்குறேன். இந்த மாதிரி அடை செஞ்சு வச்சுட்டு இந்த தக்காளி சட்னி கொஞ்சம் வச்சுக்குவோம். சின்ன பசங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா நல்லா நாட்டு சக்கரை கொஞ்சம் எடுத்துக்கலாம். நாட்டு சக்கரை வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த அடை வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ சாதாரணமாக அடை அப்படின்னாலே பசங்கள்லாம் தலை தெரிச்சு ஓடி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஹார்டாக இருக்கும். நம்ம இது எல்லாமே நம்ம வந்து முளைக்கட்டி நம்ம செஞ்சுருக்கிறதுனால இந்த அடை வந்து மெத்துன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல வாசமும் இருக்குது. இந்த அடை வந்து உங்களுக்கு நல்ல விட்டமின்ஸ், அயன்ஸ், புரோட்டீன் எல்லாமே உங்களுக்கு இதில் கிடைக்கும். அதனால் இந்த அடையை நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. பசங்களே நல்ல ஹெல்த்தியாக நம்ம வளர்க்கலாம். அதனால் ஒவ்வொரு வீட்லேயும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.